தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 3 கர்நாடக தமிழர்கள் கர்நாடக வனத்துறை போலீசாரால் போலி என்கவுண்டர் செய்யப்பட்ட 3 பேரையும் சுட்டு கொண்டிருக்காங்க கர்நாடக வனத்துறை போலீஸ். இதற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் சார்பா பல அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் பெரும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஆனா அதற்கு பதிலளிக்கும் விதமா நேற்றைக்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதாவது எந்த ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்துக்குள்ளேயும் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது, அவங்க பிரச்சனையை பார்த்துக்கணும், நான் எங்க பிரச்சனையை பார்த்துக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், நாங்க எங்களை எப்படி காப்பாத்திக்கணும் தெரியும், நீங்க உங்களை எப்படி காப்பாத்திக்கணும் உங்களுக்கு தெரியணும், நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க எங்களுடைய மாநிலத்தோட நிர்வாகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சாரு. அதற்கு இந்த பக்கம் இருந்து தாவேக்காவை சார்ந்த, ஏன்னா தாவேக்கா தானே தமிழகத்தை இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா தரப்புல இருந்து குறிப்பா நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கல, இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, 3 தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தாவேக்கா அரசை கேள்வி கேட்டாங்க. ஆனா ஒரு முதல்வருக்கு தெரியும் இல்லையா எந்த நேரத்துல எதை செய்யணும்னு சொல்லி. அதனால முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் நாங்க நிவாரண நிதியா, அதாவது கர்நாடகத்துல இறந்து போன அந்த தமிழர்களுக்கு தமிழக வனப்பகுதி போலீஸார் சார்பா ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நடவடிக்கை வச்சாரு விஜய் அவர்கள். ஆனா கண்டனம் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சீமான் அவர்கள் டி.கே. சிவகுமார் அவர்களுடைய கருத்துக்கு ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எப்படி கர்நாடக முதல்வர் நீங்க சொல்லலாம், எந்த ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்துக்குள்ளேயும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான விஷயம் நடந்திருக்கு, அது தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்க கேள்வி கேட்காம யாரு கேள்வி கேட்கறது, நீங்க பேசுனது தவறு. இதே இது தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது கர்நாடகத்தை சார்ந்த மக்கள் இறந்து போனாங்கன்னா, கன்னடர்கள் இறந்து போனாங்கன்னா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான பதிலடியை சீமான் அவர்கள் கொடுத்துருக்கிறத பாக்குறப்போ சில நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுறது சரியான முறையில் இருக்கு அப்படிதான் யோசிக்க வைக்குது. ஆனா தாவேக்கா தரப்புல எந்தவித பதிலடியும் கொடுக்கலங்கிறது காட்டிலும் ஒரு முதல்வரா பக்கத்து மாநிலத்தை சார்ந்த ஒரு முதல்வருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சிறப்பா நல்லபடியா தெரியும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் கருத்துக்களை பெரிய அளவுல பதிலடியா கொடுக்காம இருக்காங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி மாதிரி தகவல்கள் அடுத்தது கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.